Hello students, welcome to our JMD Max channel. நம்ம இந்த வீடியோல 10th standard Max bookல உள்ள chapter 7 mensuration lessonல உள்ள exercise 7.1ல உள்ள third comma fourth sum நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். Third sum பாருங்க. The external radius and the length of a hollow wooden log are 16 cm and 13 cm respectively. If its thickness is 4 cm, then find its total surface area வந்து கேட்டிருக்காங்க. So இப்போ நமக்கு இதுல என்னென்ன கொடுத்திருக்காங்க? External radius and the length of a hollow wooden log கொடுத்திருக்காங்க. So ஒரு wooden log ஓட ரேடியஸும் and length வந்து நம்ம கொடுத்திருக்காங்க 16 cm and 13 cm. அதனோட thicknessம் கொடுத்திருக்காங்க. So அப்படினா total surface area of the hollow cylinderக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? First given எழுதிக்கோங்க. given இதெல்லாம் கொடுத்திருக்காங்க. கேபிட்டல் ஆர் இங்க வந்து நமக்கு இந்த ரேடியஸ்ங்கிறது வந்து எக்ஸ்டர்னல் ரேடியஸ்ங்கிறது வந்து நமக்கு கேபிட்டல் ஆர். ஓகேவா? அதாவது நமக்கு ஹாலோ சிலிண்டர் எப்படி இருக்கும்னா அப்புறமா இதே போல வெளியிலயும் ஒன்று இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதுல வந்து நம்ம சென்டர் இதுல இருந்து இது வந்து உள்ள இருக்கும் இல்லையா, இந்த உள்ள இருக்க இதுக்கு வந்து ஸ்மால் ஆர், இதுல இருந்து வெளியில வரைக்கும் உள்ள இதுக்கு வந்து நமக்கு கேபிட்டல் ஆர். இது வந்து எக்ஸ்டர்னல், இது வந்து இன்டர்னல் ரேடியஸ். ஓகேவா? சோ அப்போ இது உள்ள இன்டர்னல் உள்ள இருக்கிறத வந்து நம்ம ஆர்னு எடுப்போம். வெளியில உள்ள அவுட்டர் இந்த ஹாலோ சிலிண்டருக்கு வந்து நம்ம கேபிட்டல் ஆர் ரேடியஸ் வந்து கேபிட்டல் ஆர்னு எடுப்போம். சோ இப்போ நமக்கு வந்து எக்ஸ்டர்னல் ரேடியஸ் தானே கொடுத்திருக்காங்க. அப்போ ஆர் வந்து எவ்வளவு? 16 சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க. அண்ட் அப்புறமா வேற என்ன கொடுத்திருக்காங்க? லென்த் கொடுத்திருக்காங்க. சோ லென்த்னா நமக்கு ஹைட் வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 13 சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? லென்த்னா இதுல இருந்து இது வரைக்கும் 13 சென்டிமீட்டர். ஓகேவா? அதுக்கு அப்புறமா வேற என்ன கொடுத்திருக்காங்க? திக்னஸ் கொடுத்திருக்காங்க. சோ திக்னஸ் ஈக்குவல் டு எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 4 சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க. சோ நமக்கு இப்ப திக்னஸ் 4 சென்டிமீட்டர் கொடுத்ததுனால நம்ம கேபிட்டல் ஆர்ல இருந்து திக்னஸ் சப்ட்ராக்ட் பண்ணிட்டு நமக்கு ஸ்மால் ஆர் கிடைச்சிரும். ஓகேவா? சோ அப்போ நமக்கு ஸ்மால் ஆர் ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர் மைனஸ் திக்னஸ். ஓகேவா? சோ அப்ப ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர் எவ்வளவு நமக்கு? 16 மைனஸ் திக்னஸ் வந்து 4. 16ல 4 போச்சுன்னா என்ன வந்துரும்? 12 வந்துரும். அப்ப ஆர் ஈக்குவல் டு 12 சென்டிமீட்டர். சோ இப்போ நம்ம கேபிட்டல் ஆர், ஹைட், ஸ்மால் ஆர் வந்து நமக்கு தெரியும். இனி வந்து நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி ஹோலோ சிலிண்டர், அதாவது டிஎஸ்ஏ தான் நமக்கு கண்டுபிடிக்கணும். சோ அப்போ டி டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹாலோ சிலிண்டர் ஈக்குவல் டு அதுக்கு ஃபார்முலா என்ன வரும்? ஃபார்முலா என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. இதுல நிறைய ஃபார்முலா வரும், எல்லாமே நம்ம இதுல படிக்கணும். சோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் a hollow cylinder ஃபார்முலா 2π into capital R plus small r into capital R minus R plus h square units. ஓகேவா? சோ இந்த ஃபார்முலா வந்து நம்ம இங்க அப்ளை பண்ண போறோம். அப்போ 2π into capital R plus small r, capital R plus small r. சோ அடுத்தது என்ன வரும்? கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் பிளஸ் ஹைச் ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸ்கொயர் நமக்கு இங்க சென்டிமீட்டர் கொடுத்தனால நம்ம ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு எழுதிக்கலாம். ஓகேவா? சோ இப்போ நம்ம இதுல வந்து எல்லா வேல்யூ அப்ளை பண்ணலாமா? 2 இன்டூ பையோட வேல்யூ வந்து 22/7 இன்டூ பிராக்கெட்ல கேபிட்டல் ஆர் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 16 பிளஸ் ஸ்மால் ஆர் வந்து 12 இன்டூ கேபிட்டல் ஆர் வந்து 16 மைனஸ் ஸ்மால் ஆர் 12 பிளஸ் ஹைச் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 13 கொடுத்திருக்காங்க. சோ இவ்வளவுதான். இனி இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதுதான். இப்போ 2 இன்டூ 22/7 இன்டூ இந்த ரெண்டு ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணுங்க. 6 + 2 8, 1 + 1 2, 28 இன்டூ இப்போ 16ல இருந்து 12 போச்சுன்னா 4 வரும் இல்லையா? 4 + 13 வந்து 17. ஓகேவா? சோ இப்போ நமக்கு இதை கேன்சல் பண்ணணும். கேன்சல் பண்ணிட்டு 7 இது போகும். 4 7s are 28. இனி இது அவ்வளவு மல்டிப்ளை பண்ணி எழுதிட வேண்டியதான். இப்போ இது வந்து என்ன வரும்? 4 2s are 8 இல்லையா? 4 2s are 8 வரும். 18 22 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 8 2s are 16, மீதி 1
8 to 16 plus 1, 176. 176 into 17. So 176 17 கொண்டு மல்டிப்ளை பண்ணுங்க. 6 7s are என்ன வரும் 42. மீதி 4 7 7s are 49. 49 plus 4 50 53. மீதி 5 இருக்கா 177. 7 plus 5 12. 166 177 1. So 2992. 2992. So 2992 square centimeter. அவ்வளவுதான். இதான் நமக்கு ஆன்சர். ஓகேவா? ஸோ அப்படியே நம்ம கண்டுபிடிச்சிட்டு எல்லாத்தையும் அந்த ஃபார்முலால கொண்டு அப்ளை பண்ணிட்டு சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதான். ஸோ இவ்வளவுதான் நமக்கு தேர்ட் சம். அடுத்து fourth sum பாருங்க. A right angled triangle PQR where angle Q equal to 90 degree is rotated about QR and PQ. ஓகேவா? If QR equal to 16 cm and PR வந்து 20 cm, compare the curved surface area of the right circular cones so formed by the triangle வந்து கேக்குறாங்க. ஸோ இப்போ ஒரு ட்ரையாங்கிள் நமக்கு இருக்கு. அதாவது இப்படி வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இல்லையா? ஓகே. ஸோ அப்போ ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இது வந்து நம்ம PQRன்னு நேம் கொடுத்துக்கலாம். PQR கொடுக்கும்போது Q வந்து நமக்கு 90 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்புறம் இஸ் ரொட்டேட்டட் அபவுட் QR அண்ட் PQ. இது QRும் PQவும் ரொட்டேட் ஆகுமா? ஓகேவா? அப்படின்னா QR வந்து 16 சென்டிமீட்டர் அண்ட் PR வந்து 20 சென்டிமீட்டரா இருக்கும்போது நம்ம வந்து அதை கம்பேர் பண்ண சொல்றாங்க. இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இது இருக்குன்னு வச்சுக்கொள்ளாமே. இது வந்து அசியூம் பண்ணிக்கலாம். QR வந்து 16 சென்டிமீட்டர் அண்ட் PR வந்து 20 சென்டிமீட்டரா இருக்கு. அப்படின்னா when it is rotated about PQ. ஓகேவா? So when it is rotated about PQ. ஓகேவா? rotated about PQ இருக்கும்போது R வந்து என்னவா இருக்கு? இப்போ நமக்கு R வந்து இதுதான் நம்ம எடுக்க போறோம். இதை எப்படி எடுக்கணும்னா நம்ம இதை திருப்பி இந்த சைடு நம்ம திருப்பி ரொட்டேட் ஆகும்போது இதே போல வரும். ஓகேவா? ஸோ இது இப்படி வரும்போது இது வந்து ஒரு கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி ரைட் சர்க்குலர் கோன்னு கொடுத்துருக்காங்க. ரைட் சர்க்குலர் கோன்னு சொல்லும்போது இது வந்து ஒரு கோன் ஷேப்ல நமக்கு ஃபார்ம் ஆகும். இது ஆக்சுவலா இது வர்றது இது வந்து நம்ம இதை வந்து ரொட்டேட் பண்ணும்போது இப்படி வந்து ஒரு கோன் ஷேப்ல நமக்கு வரும். ஓகேவா? சோ அப்போ இதுல வந்து ஆர் அப்ப இது வந்து ஒரு சர்க்கிள் ஃபார்ம்ல வருமா? கோன் சொல்லும்போது இது வந்து சர்க்கிள் தானே இருக்கும் அந்த கோன்ல. அப்ப இதை வந்து நம்ம ரேடியஸா எடுப்போம். ரேடியஸ் இப்ப இங்க எவ்வளவு இருக்கு? ஆர் ஈக்குவல் டு 16 சென்டிமீட்டரா இருக்கு. இது 20 சென்டிமீட்டர் வந்து நம்ம என்ன எடுப்போம்? லென்த் எல் ஈக்குவல் டு எவ்வளவு? 20. இது வந்து ஹைட். ஓகேவா? இது ஹைட், இது ஆர், இது வந்து நம்ம லென்த் எடுக்கிறோம். ஸோ 20 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு வந்து நம்ம சிஎஸ்ஏ அதாவது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி கோனுக்கு வந்து சிஎஸ்ஏ டோட்டல் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் என்ன கண்டுபிடிக்கணும்? கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி கோன் இல்லையா? ஆஃப் தி கோன் வந்து நமக்கு இதுல ஃபார்ம் ஆகுது. சோ அதனால நான் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி கோன் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன வரும்? பை ஆர் எல் வரும். ஓகேவா? ஸ்கொயர் சென்டிமீட்டர் நமக்கு இங்க சென்டிமீட்டர் இருக்கனால நான் ஸ்கொயர் சென்டிமீட்டர் போட்டிருக்கேன். இப்போ 22 பையோட வேல்யூ வந்து 22/7 இன்டு ஆர் எவ்வளவு? 16 இன்டு எல் வந்து நமக்கு 20. ஸோ இப்போ கேன்சல் பண்ண முடியுமா? நமக்கு முடியாது. ஸோ அப்போ இது அவ்வளோத்தையும் மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். 22ம் 20 மல்டிப்ளை பண்ணா 0, 2 2s are 4, 2 2s are 4 வருதா? 440யும் 16யும் இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ நான் 440யும் அண்ட் 16யும் மல்டிப்ளை பண்றேன். 0 6 4s are என்ன வரும்? 24 வரும். மீதி 2 6 4s are 24, 24 plus 2 26, 1 0 0, 1 4 is 4, 1 4 is 4, 0 4 10 மீதி 1 வரும். 4 plus 2 6, 6 plus 1 7, 7 0 4 0. ஓகேவா? ஸோ அப்போ 7040 டிவைடட் பை 7. ஸோ இதை வந்து இப்போ நம்ம 7ஆல டிவைட் பண்ணணும். 7040
4 0வை 7 கொண்டு நம்ம டிவைட் பண்றோம். டிவைட் பண்ணும்போது என்ன வரும்? 1 7 is 7 வரும். அடுத்தது நம்ம இது 0 இல்லையா? அடுத்து நம்ம 0வை தான் இறக்குறோம். இது வந்து சின்னது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம்? இங்க ஒரு 0 போட்டுடலாம். போட்டுட்டு அடுத்தது 4 இறக்குங்க. 4ம் 7ஐ விட சின்னது. ஸோ மறுபடியும் 0 போட்டுக்கோங்க. அடுத்தது 0 40 வந்து எது வரும்? பக்கத்துல 5 தான் வரும் இல்லையா? 5 7s are 35. ஸோ 40ல 35 போச்சுன்னா 5. மறுபடியும் சின்னது. ஸோ அதனால பாயிண்ட் வச்சுட்டு நான் ஒரு 0 ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ இதுல என்ன வரும்? 7 7s are 49. 7 7s are 49. மீதி 1. ஸோ 0 போடும்போது 1 7 is 7 3. ஸோ இவ்வளோ போதும். 1005.71 1005.71 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஓகேவா? இப்போ இதை கண்டுபிடிச்சிட்டோம். இனி வந்து அடுத்தது when it is rotated about QR. ஃபர்ஸ்ட் வந்து PQ நம்ம ரொட்டேட் பண்ணியாச்சு. இனி when it is rotated about QR. ஸோ இது ரொட்டேட் about QR இருக்கும்போது ஹைட் வந்து நமக்கு இது மாறிடும். அதாவது நம்ம இந்த QR வந்து ரொட்டேட் பண்ணும்போது இது என்ன வரும்? அப்படியே இங்க வந்துடும், மேல வந்துடும். ஓகேவா? ஸோ இது அப்படியே நீங்க ரொட்டேட் பண்ணுங்க. அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்க. இமேஜின் பண்ணும்போது இந்த QR வந்து மேல வந்துடும். Q இது R, இது இங்க வந்துடும். இப்படி வரும்போது இது 20 தான் இருக்கும். ஸோ Q வந்து நமக்கு எப்பவுமே இங்க தான் ரைட் ஆங்கிள் இதுல தான் இருக்கும். Q இங்க தான் R வரும். அப்படியே திருப்பி ரொட்டேட் பண்ணும்போது இந்த QR அப்படியே திருப்பி ரொட்டேட் பண்ணும்போது Q இங்க தானே இருக்கும். இந்த R தான் அப்படியே சுத்தி மேல போகும் இல்லையா? அப்படியே சுத்தி மேல போகும்போது QR மேல வரும். இங்க வந்து P இருக்கும். அப்போ PR வந்து நமக்கு 20 தான். P அப்படியே தான் இருக்கும். அண்ட் இந்த 16 சென்டிமீட்டர் வந்து எங்க போயிடும்? அப்படியே ரொட்டேட் ஆகும்போது அது வந்து இந்த மாதிரி வந்துருது, ஹைட்டா மாறிடும். ஸோ அப்போ இது வந்து 16 சென்டிமீட்டரா மாறிடும். ஸோ இப்போ இதான் வந்து நமக்கு ரேடியஸா வரும். இது வந்து நமக்கு தெரியாது, அதான் நம்ம R கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க இந்த மாதிரி இருக்கும். PQவா இருக்கும்போது ரொட்டேட் பண்ணும்போது PQவா இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி இருக்கும். PQவை வச்சு ரொட்டேட் பண்ணும்போது இந்த மாதிரி நமக்கு வரும்போது லென்த்தும் ரேடியஸும் நமக்கு கிடைக்குது. அதே இது திருப்பி மறுபடியும் QR வந்து நம்ம ரொட்டேட் பண்ணும்போது QR வந்து அப்படியே இது அப்படியே தான் 90 டிகிரி. ஏன்னா நமக்கு ஆங்கிள் Q 90 டிகிரி கொடுத்தனால Q இங்க அப்படியே இருக்கும். R வந்து அப்படியே ரொட்டேட் ஆகி மேல போயிருது. இந்த R அப்படியே ரொட்டேட் ஆகி மேல போயிருது. இந்த P இங்க வந்து ஜாயிண்ட் ஆயிரும். ஸோ அப்படிங்கும்போது இது 20 அப்படியே தான் இருக்கும். இந்த 16 இங்க இருக்க ரேடியஸ் R வந்து இங்க வந்து ஹைட்டா மாறிடுது. ஸோ இப்போ நம்ம இந்த ரேடியஸ் வந்து நமக்கு இதுல கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? ஹைட் வந்து 16 சென்டிமீட்டரா, L வந்து 20 சென்டிமீட்டர். ஸோ R வந்து நமக்கு இதுல தெரியாது. ஸோ R ஈக்குவல் டு நம்ம பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணணும். இது வந்து 90 டிகிரி தானே. ஸோ இது பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணும்போது இது பெரிய பார்ட் வந்து இதுதான். நமக்கு இது சின்ன பார்ட் இல்லையா? சின்ன பார்ட் வேணும்னா இதுல இருந்து இதை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணி விடணும். அப்போ R ஸ்கொயர் ஈக்குவல் டு 20 ஸ்கொயர் மைனஸ் 16 ஸ்கொயர். ஓகேவா? ஸோ அப்போ ஈக்குவல் டு 20 ஸ்கொயர்னா என்ன வரும்? நமக்கு 400 மைனஸ் 16 ஸ்கொயர்னா 256. 400ல இருந்து 256 சப்ட்ராக்ட் பண்ணுங்க. இங்க 9 இங்க 10 ஆகுமா? அப்போ 4 9ல 5 போச்சுன்னா 4 இங்க 3 இருக்கும். ஸோ 144. 144 வந்து என்ன வரும்? 12 ஸ்கொயர். அப்போ R ஸ்கொயர் ஈக்குவல் டு 12 ஸ்கொயர்னா R ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 12 ஸ்கொயர். ஸோ அப்போ R ஈக்குவல் டு 12 சென்டிமீட்டர். ஸோ R வந்து இப்போ நம்ம 12 சென்டிமீட்டர் கிடைச்சிருச்சு. இனி நமக்கு இதுக்கு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ CSA ஆஃப் தி கோன் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? பை RL தானே வரும் இல்லையா? ஸோ பை RL ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஸோ பையோட வேல்யூ என்னது? நமக்கு 22/7 இன்டூ R என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 12 இன்டூ L என்ன வரும்? நமக்கு 20 தான். ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ண முடியாது. அப்போ 22ஐயும் 20ஐயும் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 22ம் 20யும் மல்டிப்ளை பண்ணா 0, 2 2s are 4, 2 2s are 4. 440யும் 12ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். 440யும் 12ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்க. 0, 4 2s are 8, 4 2s are 8, 1 0 0, 1 4 is 4, 1 4 is 4, 0 8,
8 plus 4 12 மீதி 1 5 5280. So equal to 5280 divided by 7. இப்போ இதை 7 கொண்டு நம்ம டிவைட் பண்ணணும். So 5280 இதை வந்து நான் 7 கொண்டு டிவைட் பண்ணும்போது எனக்கு இது எத்தனைக்கு போகும்? 7 7s are 49க்கு போகுமா? இங்க 4 மாறிடும், அங்க 12. So 12ல 9 போச்சுன்னா 3 வரும். அடுத்து 8 இறக்குங்க, 5 7s are 35, 3 வரும். அடுத்தது 0 இறக்குங்க, 4 7s are 28, மீதி 2. So 7 விட 2 சின்னதானனால அங்க 0 போட்டுட்டு நான் பாயிண்ட் வச்சுக்கிறேன். அப்ப 2 7s are 14. 20ல 14 போச்சுன்னா மீதி 6. 0 போட்டீங்கன்னா எத்தனைக்கு போகும்? 8 போகுமா? 49 50 56 வரும் இல்லையா? ஸோ அப்போ 8 7s are 56. ஸோ 4 நமக்கு இவ்வளோ போதும். 754.28. ஸோ ஈக்குவல் டு 754.28 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஸோ நமக்கு இது கண்டுபிடிச்சிட்டு நமக்கு என்ன சொல்றாங்க? கம்பேர் பண்ண சொல்றாங்க. ரெண்டையுமே நமக்கு கம்பேர் பண்ண சொல்லிட்டு எது வந்து நமக்கு ரொட்டேட் பண்ணும்போது லார்ஜரா வருது அப்படிங்கறத நமக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ கம்பேர் த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி ரைட் சர்க்குலர் கோன்ஸ் ஸோ ஃபார்ம்டு பை தி ட்ரையாங்கிள். ஓகேவா? ஸோ அதை நம்ம இப்போ கம்பேர் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நமக்கு PQவை வச்சு ரொட்டேட் பண்ணும்போது இவ்வளோ கிடைக்குது, அண்ட் QR வச்சு ரொட்டேட் பண்ணும்போது நமக்கு இவ்வளோ கிடைக்குது. ஸோ அப்போ இதுல எது பெருசு? நமக்கு இது தானே. PQ வச்சு ரொட்டேட் பண்றது தான் நமக்கு பெருசா இருக்கு. ஸோ அப்போ PQs தான் வந்து லார்ஜரா வரும். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு 1005.71 greater than 754.28 இருக்கு. அப்போ therefore curved surface area of the cone when rotated about its PQs வந்து நமக்கு லார்ஜரா இருக்கும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் நமக்கு இந்த சம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்லை ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க. ஓகேவா? தேங்க்யூ.